ஹாய் சுட்டீஸ், எங்களோட வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். தேங்க்யூ. என்னம்மா ஏக்கா, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. நான் போய் என் பிள்ளைய பார்க்கலாமா? போய் பாருமா, டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருமா. சரிம்மா, நான் போய் பார்க்குறேன். ஏக்கா ஜூடி, வாக்கா, பிள்ளைய பார்க்க சொல்லிட்டாங்க, வாக்கா. எல்லாரும் போகாதீங்க, ஒரு ஆளா போய் பார்த்துட்டு வாங்க. ஆமா, அந்த நர்சக்காக்கா ஒரு வேலை இல்லை, வா நம்ம போய் பார்ப்போம். இந்த வந்துட்டேங்க்கா, இருக்கணிக்கா. ஏக்கா வாக்கா, புள்ள முடிச்சிருச்சாங்க்கா, என் பிள்ளைய போய் பார்ப்போம்க்கா. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஆளா போய் பாருங்கம்மா, எல்லாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எதுவும் பண்ண மாட்டோம் சிஸ்டர், போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடும் சிஸ்டர். வாக்கா ஜூலியாக்கா, நர்சக்கா அதோட சொல்லிட்டு போகுது, நம்ம போய் பிள்ளைய பார்ப்போம், வா போவோம். நீங்க என்னமோ பண்ணுங்க. சரிங்கக்கா, வாங்க போகலாம். அர்க்கானியக்கா பாருங்கக்கா, நம்ம லில்லிய பாவம் எவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கான்னு. ஆமாக்கா, அங்கே பாருக்கா, என் பிள்ளை தலையில எவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்கண்டு. பாவம் என் பிள்ளை இப்படி படுத்து கிடக்கு. ஏம்மா லில்லி, எந்திரிமா லில்லி, லில்லிமா, ஏம்மா செல்ல பிள்ளை எந்திரிமா. லில்லி என்னக்கா என் பிள்ளை ஒன்றும் எந்திரிக்க மாட்டேங்குது. இருங்க இருக்கானியாக்கா, சிஸ்டர் 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக அதேக்கா பார்க்கும். ஏக்கா 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சுக்கா. என் பிள்ளை தலையில கட்டு போட்டிருக்க பார்த்தா எனக்கு நெஞ்சு வலிக்குதுக்கா. கவலைப்படாங்க, என்னதே இருந்தாலும் பெத்ததாய்க்கு கஷ்டம் இருக்கத்தானக்கா செய்யும். அம்மா லில்லி, முடியுமா உன் ஃப்ரெண்டு வந்து கூப்பிடவா? லில்லி, ஏமா லில்லி எந்திரிமா, உன் ஃப்ரெண்டு ஜாஸ் வந்திருக்குமா அவனை பார்க்கறதுக்கு. லில்லி வாடா ஜாஸ், இங்கே வா, நீ லில்லிட்ட பேசு. அம்மா எல்லாம் கூப்பிட்டோம், லில்லி எந்திரிக்கவே இல்லை. நீ கூப்பிடு ஜாஸ், லில்லி எந்திரிக்குதான்னு பார்ப்போம். சரிங்க லில்லி, கூப்பிடு ஜாஸ், லில்லியை கூப்பிடு. லில்லி 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 பாரு, லில்லி ஜாஸ் வந்திருக்கு. எங்க இருக்கு? ஜாஸ், லில்லி முழிச்சிட்டா. ஜாஸ் பேசு, நீ பேசு. ஏம்மா லில்லி, என்னம்மா இப்படி பண்ணியம்மா? எங்கம்மா போயிட்டு வந்த, இப்படி மண்ணில அடிபட்டு விழுந்திருக்கு. நீங்க யாரு? என்னது, நான் யாரா? அர்க்கானி அக்கா, லில்லி எல்லாத்தையும் மறந்துட்டா போலக்கா. ஐயோ லில்லி, நீ என்ன அம்மாவையே மறந்துட்ட நீ? ஜாஸ்னா யாரு? ஜாஸ் யாரா? உன் ஃப்ரெண்டுமா லில்லி. அர்க்கானி, உங்க அம்மா மறந்துட்டேம்மா லில்லி. உனக்கு மண்டையில அடிப்படவும் இப்படி மறந்துட்டியே நீ? எனக்கு அடியே படல, நான் நல்லாத்தே இருக்கேன். ஏம்மா நீ ஆஸ்பத்திரியில இருக்கடா பாப்பா, அங்க பாரு, நீ எங்க இருக்குன்னு பாரு, சுத்தி பாரு, பூரா ஹாஸ்பிட்டல் தான். உனக்கு தெரியலையா உனக்கு? ஏக்கா அர்க்கானி அக்கா, இந்த சிஸ்டர் என்ன மருந்து குடிச்சோ புள்ள பூராத்தையும் மறந்துருச்சு போலக்கா. எந்த சிஸ்டர்? ஏம்மா நர்ஸு, என் பிள்ளை முடிச்சிருச்சுமா, இங்க வாமா. நர்ஸ் அம்மா. சிஸ்டர் வேமா வாங்க, இங்க லில்லி முழிச்சிட்டா சிஸ்டர், வேமா வாங்க. முடிச்சிருச்சா? ஏம்மா நர்ஸ் அம்மா, என்னம்மா என் பிள்ளை யாருன்னே தெரியலன்னு சொல்லுது. நீங்க என்னம்மா மருந்து கொடுத்தீங்க என் பிள்ளைக்கு? மருந்து கொடுத்தனால 1 ஹவருக்கு அப்படிதான் இருக்கும், சரியா போயிடும். நீங்க அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாங்க. எப்படி உள்ள இருந்துட்டு கத்திக்கிட்டே இருங்க. ஏம்மா கத்திக்கிட்டே இல்லம்மா, பிள்ளைய பத்தி பேசிட்டு இருக்கோமா சிஸ்டர். ஏம்மா எல்லாம் வெளியே போங்கம்மா. ஐசியூல இத்தனை பேர் இருந்தா என்ன செய்யறது? எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. போறோம் சிஸ்டர், நீங்க என்னன்னு அந்த பிள்ளைய பாருங்க சிஸ்டர். அந்த பிள்ளை எல்லாத்தையும் மறந்துருச்சு. இப்போ இன்னும் 1 ஹவர்ல சரியாயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாருங்க. அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாருங்கன்னு சொன்னா கேட்கல. அதுக்காண்டி எங்க பிள்ளைய பார்க்காம இருக்க முடியுமா? இங்க பாருமா, அம்மா வந்திருக்கீங்க பாருமா. அம்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. அம்மா நர்சம்மா, நீ சாம போமாக்கிட்டு, நான் என் பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாவம் என் பிள்ளை, அங்க பாரு. அப்புறம் உன் பிள்ளை வேகமா சரியாகாது, பரவாயில்லையா? சண்டை ஓடாதக்கா, அப்புறம் பிள்ளை ஏதாவது செஞ்சு விட போறாங்க. சண்டை ஓடாதக்கா. சூடியக்கா, நீயே பாருக்கா, இப்படியாக்கா பண்றது? புள்ள பாவம் முழிச்சுட்டு யார் எவருன்னு தெரியாம இருக்கு. அது ரொம்ப கஷ்டம்தே அக்கா. இன்னும் உள்ள உட்காந்துதே பேசுறீங்க. ஐசியூல இருக்காங்க, இப்ப டாக்டர் வந்தா என்னெல்லாம் திட்டுவாங்க. ஐயோ என் பிள்ளை வேற என்னன்னே தெரிலன்றது. நான் என் வீட்டுக்கார்ட்ட வேற ஒன்றும் சொல்லாம இருக்கேன். அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சானே போட்டு அடிப்பாரு. நீ வெளியே போய் அழுகுமா. பாப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது பாப்பா, அவங்க பெரியவங்க எல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி வா, சின்ன பிள்ளை போகணும், எல்லாம் நம்மளை வெளியே போக சொல்றாங்க. சரி லில்லி, எச்சத்த நேரம் தூங்குமா லில்லி. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாருங்க, போங்க. சரி வாங்க நம்ம போகலாம். எனக்கு என்னாச்சு? மண்டெல்லாம் எப்படி வலிக்குது?
என்னால் தாங்கவே முடியல. மண்டை எப்படி இப்படி ஆச்சு? எதுக்கு எனக்கு கெட்டு போட்டிருக்காங்க? நம்ம ஜாஸ் வீட்டுக்கு போகணும். ஜாஸ் ரோஸ் வீட்டுக்கு போகிறப்ப அந்த ஆண்டி கடைக்கு போக சொன்னாங்க. அந்த அந்த ஜீப்புக்காரை ஏற்றி விட்டியான். அதனால்தான் எனக்கு இப்படி இருக்கு போல. ஏக்காய் அங்க பாருக்கா ஜூலியக்கா, என் பிள்ளை அம்மானு கத்துற மாதிரி கேக்குது. இந்த நர்ஸ் பொம்பளை நம்மள உள்ள விட மாட்டேங்குது. வா நம்ம போய் புள்ளிய போய் பார்க்கலாம். அங்கிட்டு போய் இருக்கு, நம்ம உள்ள போய் பார்த்துட்டு வருவோம். சரி வாக்கா நம்ம போய் பார்ப்போம். காய் லில்லி, நீ எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டியா ஆண்டி? ஏம்மா ஆண்டியா? என்ன தெரியுதாம்மா? தெரியுது. ஏம்மா என்னம்மா என் பிள்ளைக்கு இப்போதாம்மா நினைவே வந்ததுக்கு. ஏம்மா லில்லி அம்மாவை தெரியுதாம்மா உனக்கு? தெரியுதுமா. ஏம்மா லில்லி என்னம்மா ஆச்சு உனக்கு? மண்டெல்லாம் வலிக்குதுமா. லில்லி, மண்டையில கட்டு போட்டிருக்கனால உனக்கு வலிக்கத்தேப்பா செய்யும். நீ அழுகாதப்பா. ஏம்மா லில்லி உனக்கு என்னம்மா ஆச்சு? நீயாவது சொல்லும்மா. ஜூலி ஆண்டி வந்து கடைக்கு போக சொன்னாங்கம்மா. நான் வந்து ரோஸ் ஜாஸ் கூப்பிட போகிறப்ப அவங்க கடைக்கு போக சொன்னாங்கம்மா. காசு கொடுத்து கடைக்கு போக சொன்னாங்கம்மா. நான் போய்கிட்டு இருக்கிறப்ப ஜீப்புக்காரை வந்து ஏற்றி விட்டியாம்மா. ஐயோ ஏக்கா பாத்தியாக்கா இருக்கனியாக்கா? ஏக்கா நீ இருக்கா? புள்ளைய நீ தானக்கா கடைக்கு போக சொல்லியிருக்க. ஏக்கா புள்ளைய கடைக்கு போக சொன்ன நீ? ஏக்கா நான் ஓரமாதேக்கா கடைக்கு போயிட்டு வரச்சோன்னு இப்படி ஆகும்னு தெரிஞ்சதா நான் அனுப்பியிருக்கவே மாட்டேங்கக்கா. ஆண்டிய வையாதீங்கம்மா. நான் போய் நீ விழுந்து சும்மா இல்லையே. உனக்கு என்ன உங்க அப்பா வந்து இடையில அடிப்பாரு? அக்கா நான் எதுவுமே பண்ணலக்கா. ஏக்கா பாவம் அங்க பாரு பச்சை மண்ணு அந்த பிள்ளை. சின்ன பிள்ளைய போய் மெயின் ரோட்ல கடைக்கு போக சொல்லலாமா? நீயே சொல்லுக்கா. இனிமேலாம் அப்படி பண்ணாதக்கா. பாவம் புள்ள ஒன்னடக்க ஒன்று ஆச்சு, என்ன பண்றது? சரிக்கா நான் இனிமேல அனுப்ப மாட்டேங்கக்கா. சரி ஏம்மா நர்சம்மா வாமா, என் புள்ள முழிச்சிருச்சு. ஏம்மா நர்சம்மா வேமா வாமா, என் புள்ள முழிச்சிருச்சா? மருந்து மாத்திரை எதுவும் இருந்தா பிள்ளைக்கு கொடுங்க, சட்டை போட்டு வீட்டுக்கு கூட்டு போங்க. நானு மருந்தெல்லாம் நிறைய போதுமான அளவு கொடுத்தாச்சுங்கம்மா. சரியா போயிடும். டாக்டர்கிட்ட கேட்டு டிஸ்சார்ஜ் என்னன்னு கேட்டு நான் சொல்றேங்கம்மா. சரிம்மா காலை ஆளுக்கா சொல்லுங்கம்மா. என் பிள்ளை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு சங்கட்டமாக இருக்கு. நான் வீட்டை கூட்டு போய் பார்த்துக்கிறேம்மா. நான் போய் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேங்கம்மா பேபி முடிச்சிருச்சுன்னு. பாப்பா இப்போ எப்படி இருக்கு உனக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லக்கா. எனக்கு மண்டதே ரொம்ப ரொம்ப வலிக்குது. மருந்து கொடுத்துருக்கோம்ல, சரியாயிரும். ரெஸ்ட் எடுங்க. சரி. பேசுங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். உள்ள வாங்கம்மா. அந்த பேபி முடிச்சிட்டாங்க டாக்டர். வந்து கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர். சரிம்மா போகலாம். என்னம்மா குழந்தை முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன் டாக்டர். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் டாக்டர். சரி ஓகே. இப்போ உங்களுக்கு மண்டை வலிலாம் எப்படிம்மா இருக்கு? மண்டை மட்டும் கொஞ்சம் லேஸ்ட்டாக வலிக்குது டாக்டர். சரிம்மா வேறு எதுவும் உங்களுக்கு பண்ணுதுங்களா? எனக்கு எதுவுமே பண்ண டாக்டர். சரிம்மா ஓகேம்மா. உங்களுக்கு வந்து எல்லாமே செக் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா இருக்கீங்க. எதுவும் பயப்பட வேணாம். அம்மாட்ட சொல்லிட்டேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. உனக்கு மாத்திரை மருந்து எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். டயத்துக்கு வந்து மாத்திரை மருந்து வந்து போடுங்க. வேறு எதுவும் நீங்கள் பயப்பட வேணாம். இனிமேல் நீங்கள் வெளியில் போகும்போது ஜாக்கிரதையாக வந்து போங்க. சரிங்களா? ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனம் இல்லாமல் போனனால தானே உங்களுக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீங்கள் இனிமேல் கவனமாக போகணும். சரியா குழந்தை? சரிம்மா. சரி பார்த்து போங்க. உங்களுக்கு நான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுறேன். சரிம்மா ஓகேம்மா. டாக்டர் என்னங்க டாக்டர், என் குழந்தைக்கு எப்படி இருக்கு டாக்டர்? உங்கள் குழந்தைக்கு நல்லா ஆயிடுச்சுமா. நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். உங்கள் குழந்தை ரொம்ப தெளிவாகவே நல்லாவே பேசுகிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பயப்படாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. குழந்தை இனிமேல் வெளியே எங்கேயும் அனுப்பாதீங்க. சரிங்களா? குழந்தைங்க வெளியே போகும்போது வந்து அவங்களும் தனியாக அனுப்பாதீங்க. கூட ஒரு பெரியவங்க ஒருத்தவங்க யாராவது துணைக்கு போங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து நல்லது கெட்டதெல்லாம் வந்து தெரியும். அவங்க கவனம் இல்லாமல் போனனால தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? நீங்கள் குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து நார்மலாக நீங்கள் வந்து செக்கப் வாங்க. அவங்க நம்ம வந்து என்னென்னு பார்த்துக்கலாம். சரிங்களாம்மா? ஐயா நான் இன்னைக்குமே மறக்க மாட்டேங்கய்யா. சரிங்கம்மா. நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கம்மா. வேறு எதுவும் வேண்டாம். நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க. சரிங்களா? சரிங்க ஐயா, போயிட்டு வர்றேங்க ஐயா. மருந்து மாத்திரையை வந்து குழந்தைக்கு வந்து சரியாக வந்து கொடுங்க. அப்போ தான் வேகமாக வந்து அந்த புண்ணெல்லாம் ஆறும். எதுவும் பயப்பட வேணாம். சரிங்களா? சரிங்க ஐயா.